குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. இன்றைய பதிவில் வெற்றிகள் தரும் நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் குறியீடுகளை பார்க்க இருக்கின்றோம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கானது. இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் 13 இந்த குறியீடுகளில் எவ்வளவுக்கு அதிகமாக விஷயங்களை உங்களால் பின்பற்ற முடியுமோ வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வலம் வர எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க இன்றைய நட்சத்திரத்தின் புனர்பூசத்தின் குறியீடுகளை பார்ப்போம். புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். கணம் தேவகணம். பாலினம் ஆண். உருவம் குளம் போன்றது. மிருகம் பெண் பூனை. பறவை அன்னம். விருட்சம் மூங்கில் மரம். அதிபதி அதிதி. அதிதேவதை அதிதி. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த 6 விஷயங்களை ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க. இந்த உருவங்களை உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. உதாரணமாக குளம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருவம் கொடுத்துருக்குது. அப்போது இந்த ஆறு, சின்ன ஒரு ஆறு, அந்த குளம், இது போன்ற இமேஜஸ். அடுத்ததாக பெண் பூனை அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனுடைய இமேஜஸ் அல்லது நேரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுங்களுக்கு உணவளியுங்கள். அதுங்களை ரொம்ப துன்புறுத்தாதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக அன்னம் அப்படிங்கிறது வாத்து போன்றே இருக்குங்க. ஆனால் வாத்தை விட கொஞ்சம் பெருசாகவும் பியூர் ஒயிட்லேயும் நல்லா அழகாக இருக்கும். கொஞ்சம் மூக்கெலாம் கொஞ்சம் நீண்டு இருக்கும். அந்த இமேஜஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக விருட்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூங்கில் மரங்க. மூங்கில் மரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நெட்லாம் கிடைக்கும். நீங்கள் அடிக்கடி இதை நேர்லேயே பார்க்கலாம். இது காணக்கூடிய ஒரு பொருள் தான். சில ஆலயங்களில் இருக்கலாம், அல்லது சில வீடுகளில் இருக்கலாம், சில தோட்டங்களில் இந்த மூங்கில் மரங்கள் காணப்படும். சரிங்களா? அப்படி இல்லை, நாம் ரொம்ப பெரிய சிட்டியில் இருக்கிறோம், அதை பார்க்க முடியல அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அல்லது மூங்கில் மரத்தில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு கலைப்பொருட்களை வாங்கி வீட்டில் வையுங்க. அப்படி கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது புல்லாங்குழலை நம்ம சொல்லலாம். புல்லாங்குழல் மூங்கிலில் செய்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மூங்கிலில் செய்யப்பட்ட ஒரு பொருட்கள், அது சரியான மூங்கிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதிதி. சரிங்களா? அதிதி அப்படிங்கிற தேவதை, அதிதேவதை இரண்டுமே கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரே தெய்வமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அதிதி அப்படிங்கிற தேவதை, அதிதேவதை அப்படிங்கிறது கஷ்யப்ப மகரிஷியின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. நம்மளுக்கு அகத்தியர் ஐயாவுடைய இமேஜ் தான் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிது. இது போன்ற மகரிஷிகளின் மனைவிகளின் இமேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம் தான். அதனால் முடிந்தவரை இந்த திருநாமத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக உங்களுக்கு வெற்றிகள் தரும் நட்சத்திரங்களை பார்ப்போம். ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம். சம்பத்து நட்சத்திரம் பூசம். ஷேமம் மகம். சாதகம் உத்திரம். மைத்திரம் சித்திரை. பரம மைத்திரம் சுவாதி. இதில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் 50% ப்ளஸ் 50% மைனஸ். அதனால் புனர்பூச நட்சத்திரத்தை ஒரு சில காரியங்கள், அதாவது இது ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதியே உள்ளது. சரிங்களா? அடுத்ததாக சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் உங்களின் பொருளாதார வரவுக்கும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சிறப்பு. சாதகம் என்று சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் செய்து பயனடையுங்கள். அடுத்ததாக பரம மைத்திரம் சித்திரை, மைத்திரம் சித்திரை நட்சத்திரம், பரம மைத்திரம் சுவாதி நட்சத்திரம். மற்ற இந்த 5 நட்சத்திரங்களில் நீங்கள் தொடர்ந்து எது போன்ற நல்ல விஷயங்களையும் நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் சிவபெருமானுடைய வழிபாட்டு ஸ்தலம். இந்த ஸ்தலமானது அதிதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. தாயார் பெயர் பெரிய நாயகி. இந்த சிவாலயம் இருக்கின்ற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வாணியம்பாடி. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, பிரம்மதேவரும் கலையோனி தேவியும் இந்த ஆலயத்திற்கு
பார்வதி தாயாரையும் சிவபெருமானையும் வணங்குகிற நேரத்தில் இருவரும் சேர்ந்து சிவபெருமானும் பார்வதி தாயாரும் ஒரு பாடல் பாடும்படி கலைவாணி அன்னைக்கிட்ட கேட்டுருக்குவாங்க. அப்போது அந்த அன்னை வந்து பாடினதுனால, கலைவாணி அன்னை வந்து பாடியதால் இந்த ஊருக்கு வந்து வாணியம்பாடி அப்படின்னு பெயர் பெற்றதாக ஒரு செய்திகள் நிலவுகின்றது. சரிங்களா? அதனால் வந்து இந்த ஊருக்கு வந்து நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் இந்த இரண்டும் சேர்ந்து வரும் நாட்களில் இந்த சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த சிவபெருமானையும் தாயாரையும் வழிபட்டு உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வலம் வாருங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.